இன்றைக்கி நம்ம டீப் ஃப்ரைட் மோதகம் அல்லது பொரித்த கொழுக்கட்டை தயாரிக்கலாமா? முதல்ல பொரித்த கொழுக்கட்டை தயாரிக்க பூரணம் ரெடி பண்ணிக்கலாம். வெள்ளை தேங்காய் பூரணம். ஒரு பேனை சூடு பண்ணி அதில் கொஞ்சமாக நெய் போட்டு அதில் ஃப்ரெஷ்ஷாக துருவினதான தேங்காய் துருவல் ஒரு கப்பை போட்டு அது நல்ல பச்சை வாசனை போக அந்த நெய்யோடு வதக்கிக்கலாம். அந்த தேங்காய் துருவல் எவ்வளோ அளவு இருக்கோ அதில் பாதி அளவு வெல்லம், அதை எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கரைய வச்சு வடிகட்டி எடுத்ததான அந்த நீரை நான் சேர்க்குறேன். இது ரெண்டும் நல்லா ஒன்று சேர நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்வீட் தூக்கி தெரியணுங்கிறதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு, சுக்குப்பொடி, ஏலக்காய் பொடி, கொஞ்சம் ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் குங்குமப்பூ அல்லது சாஃப்ரான் எல்லாம் சேர்த்து மேலும் இது எல்லாம் ஒன்று சேர நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி கெட்டியான இந்த கலவையை ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா ஆற வைக்கலாம். இப்போ ஸ்டஃபிங்காக நம்ம வெள்ளை பூரணம் தயார். மேல் மாவு தயாரிக்க ஜஸ்ட்டு சலிச்சதான மைதா மாவு, அதோட ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள், கொஞ்சமாக நெய், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு நெய், இந்த அளவுக்கு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு தண்ணியை தெளித்து ஒரு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசையலாம். சாஃப்டாக இருக்கணும் நம்ம டவ். ஸோ இதை இந்த மாதிரி வீடியோவில் தெரிகிற அளவுக்கு சாஃப்டாக பிசைந்து வச்சு ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் ஒரு ஈர துணியில் சுற்றி ஊற வைக்கலாம். இப்போது ஒரு மணி நேரம் ஆனதுக்கப்புறம் இந்த மாவை எடுத்து நல்லா இந்த மாதிரி உருண்டைகளாக உருட்டிக்கலாம். வெள்ளைப்பூரணத்தையும் எடுத்து வெள்ளைப்பூரணத்தையும் உருண்டைகளாக உருட்டிக்கலாம். அந்த மேல் மாவை விட ஒரு சுத்து கம்மியாக இருக்கலாம். அந்த வெள்ளைப்பூரண உருண்டைகள் நிறைய நம்ம பூரணம் ஸ்டஃப் பண்ணோன்னா தான் நம்மளோட அந்த பொரித்த கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போது அந்த மேல் மாவை எடுத்து அதுலேருந்து ஒரு உருண்டையை எடுத்து அதை ஃப்ளாட்டன் பண்ணி 2 கட்டை விரல்களாகவும் நல்ல நடுப்புற அழுத்தம் கொடுத்து மற்ற விரல்களை சப்போர்ட் பண்ணி ஒரு சின்ன கப்பு போல், அதாவது மோதக ஷேப்பில் நம்ம வடிவமைக்க போகிறோம். சின்ன ஹாலோ கப் மாதிரி இந்த மாதிரி வடிவமைக்கலாம். அதுக்குள்ளே நம்ம செஞ்சு வச்சதான பூரண உருண்டையை நல்லா அழுத்தி ஸ்டஃப் பண்ணலாம். இப்போது எல்லா சைட்லேருந்து எடுத்து இதை அப்படியே மூடணும். கொஞ்சம் கூட நம்மளோட பூரணம் வெளியில் வரக்கூடாது. இதை மூடி இதை மோதக ஷேப்பில் வடிவமைக்கலாம். ஒரு குட்டி மூக்கும் மேலே வைக்கலாம். மாவு நல்லா பிசைந்து இந்த மாதிரி ஊற வச்சோன்னாக்கா நம்ம சொல்கிற பேச்சை கேட்கும். நம்ம இந்த மாதிரி நிறையா ஸ்டஃபிங் உள்ளே வைக்கலாம். அப்போ தான் நம்மளோட பொரித்த மோதகம் ரொம்ப சுவையாக இருக்கும். ஸோ பாருங்கள், இப்போ இப்படி வடிவமைச்சாச்சு. இன்னொரு பாலை எடுத்து அதை எப்படி வடிவமைக்கிறேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள். நல்லா அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ளாட்டன் பண்ணி 2 கட்டை விரல்களாகவும் நடுப்புற அழுத்தம் கொடுத்து மற்ற விரல்களோட சப்போர்ட்டால் ஒரு சின்ன ஹாலோ கப்பாக அதை பண்ணி அதுக்குள்ளே நல்ல இந்த ஒரு பெரிய அளவு உருண்டை நம்ம ஒட்டி வச்சுருக்கோமே அந்த வெள்ளைப்பூரணத்தை ஸ்டஃப் பண்ணி நல்ல எல்லா சைட்லேருந்து இழுத்து மூடி மோதக்க ஷேப்பில் வடிவமைச்சு இந்த மாதிரி நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையுமே ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். நல்ல இழுத்து மூடணும். அதுக்கு நம்ம மாவு ரொம்ப நல்லா இருக்கிறது இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி ஸ்டஃபிங்கும் நல்ல சுருளை கலரி கெட்டியான ஸ்டஃபிங்காக இருக்கணும். அப்போ தான் நம்ம மோதகம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். பிரிஞ்சும் வராது எண்ணெயில் பொரிக்கிறச்சு. ஏன்னா இதை நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம் இல்லையா, அதனால். ஸோ இப்போ நம்ம எல்லா கொழுக்கட்டைகளையுமே ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. மீன்வைல் ஒரு பேனில் எண்ணெய் போட்டு அதை சூடு பண்ணி வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்ம செஞ்சு வச்சுருக்கிறதான இந்த மோதகங்களை அந்த எண்ணெயில் போட்டு 2 சைடும் பொறுமையாக திருப்பி விட்டு அது நல்ல கோல்டன் ப்ரௌனாக 2 சைடும் திருப்பி விட்டு பொரித்து எடுத்தோன்னாக்கா நம்மளோட பொரித்த கொழுக்கட்டை அல்லது டீப் ஃப்ரைட் மோதக் தயார்.